எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலான்ட்டு பண்ணியிருக்கேன். நெத்திலி மீன் கடையிலே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது இல்லையா? அதனால மண் சட்டி வாங்கி வச்சுருக்கேன். நல்லா உரசுறதுக்காக. நமக்கு இந்த சென்னையில் உரசுறதுக்கு கல்லெல்லாம் இல்லை இல்லையா? அதனால் மண் சட்டியை வாங்கி வச்சுட்டு அதனால் அதில் போட்டு நல்லா கழுவுறது போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு குடல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு இருந்தாலும் அது மேலே சின்ன சின்ன செதில் இருக்கும் இல்லையா? அதில் போட்டு அதை நல்லா சுற்றுன்னு கையால் போட்டு நம்ம பாட்டி சுற்றி வந்தாலும் இல்லையா? அந்த மாதிரி உரசுன்னு நல்லா மண்சட்டியில் போட்டு நல்லா மேலே உள்ள செதில் கொஞ்சம் அழுகு அது என்ன அந்த அழுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு அதுக்கு கொஞ்சமாக மசாலா தடவுறதுக்காக மசாலா அரைச்சிட்டு வறுக்க போகிறோம் இல்லையா? பொரிக்கிறதுக்கு சாந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் என்னென்னா காஞ்ச மிளகா ஒரு 10, சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மைய அரைச்சி வச்சுருக்கேன். அதை நெத்திலி மீனில் போட்டு நல்லா பெசரிக்கோங்க. சாந்து ஒட்டாத மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் சொன்னால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒட்டி ஒரு மாதிரி அந்த மசாலாலாம் ஒட்டி நல்லா இருக்கும். ஏன்னா மசாலாலாம் பெசரினதுக்கப்புறம் சாந்தை போடுங்க. அப்புறம் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சுட்டு மசாலாலாம் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசர் இல்லைன்னா வெளியில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் இரும்புக்கல் தான் போட்டு வாங்கின இரும்புக்கல் போட்டு நல்லா எடுத்தோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி. நான்லாம் எண்ணெயில் பொரிக்கலைங்க, இப்படி தான் பொரித்தேன்.